வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான முறையில் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ஆப்பச்சோடை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, சும்மா நார்மலான எண்ணெய் தான். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஆப்பச்சோடா வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைன்னா சேர்த்துங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து பிசையும் பொழுது அந்த மாவோட பதம் வந்துட்டு இதே போல் உருண்டை பிடிச்சா இப்படி கையில் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. 1 கப் மாவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு சரியாக இருக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இந்த மாவு வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவோட பதம் இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு சப்பாத்தி கட்டைக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்து எடுத்துக்கிறோமோ நமக்கு நல்லா இந்த ஸ்நாக் வந்துட்டு கிறிஸ்பாக கிடைக்குங்க. நல்லா தேய்ச்சாச்சு. இதை ஓரளவுக்கு தடிமனாக இருக்கிற போல் இதே போல் கட்டை வச்சு விரித்து விட்டுக்கலாம். இதே போல் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இந்த நுரெல்லாம் பாதி அளவுக்கு நல்லா நுரைச்சி அடங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா நுரைச்சி அடங்கிருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யாது. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. நம்ம இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்துட்டு அப்படியே சாப்பிடாம இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஒரு டீ காஃபி கூட நம்ம இதை வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.